அண்ணே, இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா உனக்கு? மல்லிகா நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாண்ணே? அண்ணே, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. என்னண்ணே நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருந்தா என்னண்ணே அர்த்தம்? நர்ஸ் உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? இப்பதான்டா வந்த உடனே சொன்னாங்க. நான் மட்டும் என்னடா பண்றது? எனக்கும் ஒன்றும் புரியலடா. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. மல்லிகா ஏன் இந்த அளவுக்கு போகுது வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா அப்படி பண்ணுச்சு அம்மா? சரி நடந்தது நடந்து போச்சு, ஒரு சுத்த வித்துச்சு பண்ணுச்சு. அதை என்ன ஏதுன்னு அடுத்த கட்ட பேசுவோம், அம்மா கிட்ட கேட்போம் வைப்போம். அது நல்லபடியா முழிக்கட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா மல்லிகா திருப்பி திருப்பி அதை கொல்றதுக்கே பார்த்தா என்னடா இதெல்லாம்? எனக்கும் ஒன்றும் புரியலடா தம்பி. என்ன பண்ணுன்னு தெரியல. மல்லிகா பண்றது ஒண்ணுமே சரியில்லை. எதுக்கு இப்படி நடந்துக்குது வைக்குதுன்னு எனக்கும் தெரியல. இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அம்மாவை நம்ம நல்லபடியா பார்த்து காப்பாத்தி கூட்டிட்டு போவோம். இருக்க இருக்க அது ரொம்ப டேஞ்சரா தான் போய்கிட்டு இருக்குது. எனக்கு அது வேற பக்கு பக்குன்னு இருக்குது. பாவம் அம்மாவை நினைச்சா. ஆயிரம் தான் அம்மா நம்ம கூட சண்டை போட்டாலும் வச்சாலும் பேசினாலும் பெத்த அம்மா இல்லையாடா? ரொம்ப கவலையா இருக்குடா தம்பி. ஏனே, இதை நான் லேசா விட மாட்டேன். இதை நான் லேசாவே விட மாட்டேன். இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போக போறேன். வீட்டில் தானே இருக்கு. போறேன் பாரு. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கு? கொலை முயற்சி பண்ணுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. இதை நான் இதோட விடுறதா கிடையாது. உன்ன இது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அஞ்சலி விட்டுட்டு போயிருக்கனே. கொல்ல போறீன்னா அப்ப அந்த அளவுக்கு அது என்ன கொடூரமா பண்ணுச்சா? என்ன பெரிய சொத்து உனக்கு வேணும்னா என் வயல எடுத்துக்கோ. அதுக்காக எங்க அம்மா கொல்லுவியா? இதை நான் சும்மா விடுறதா இல்லை. இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். போய் உள்ள தூக்கி போடட்டும். ஏய் முட்டா பையலே, லூசு தனமா எதுவும் முடிவு எடுக்காத. நம்ம மயிலுக்காண்டி பார்க்கணும். அவன் பாவம்டா. உன் அண்ணன் பாவம். அவன் அவன் ஒன்றும் ஒன்றும் தெரியாதுடா. அவனுக்கு வாயில்லா பூச்சி. அவனுக்காக நம்ம யோசிக்கணும்ல. அவன் குடும்பம் கெட்டு போயிடும். புள்ளக்குட்டி பாவம். நீ பண்றது பண்ணிடுவ. இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டாலும் அந்த புள்ளக்குட்டி நிலைமை என்ன ஆகுது? அவன் பாவம். அதெல்லாம் யோசிக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ வாட்டுக்கு எதையும் பண்ணிட்டு இருக்காத. அதுக்காக இப்படியே நான் விட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. இப்படியெல்லாம் என்னாலாம் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணே. இங்கே பாரு, நான் நினச்சது தான். நான் இப்போவே போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போடலை. இந்த கிருஷ்ணன் பேர் கிருஷ்ணன் இல்லை. பார்த்துக்க. கிளம்பவா? எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு கிருஷ்ணா. நீ வாட்டுக்கு எடுத்தவங்க கவுத்தோன்னு பண்ணாத. பின் விளைவுகளை கொஞ்சம் யோசிக்கணும். இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னண்ணே? இல்லை என்னன்னு கேட்டேன். இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன நீ? ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொல்றது தான். ஆமாம், நீ வா. நீ இப்போ அம்மா பார்த்துக்க. இங்கே இருந்து நான் போயிட்டு வரேன். இவன் என்ன இந்த முடிவு எடுத்துட்டேன்? ஐயோ, இவன் வேற இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கானே. அம்மா நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் ஒரு பக்கம் ஒன்னொன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அது வேற பிரச்சனையா? உள்ள கொண்டு தள்ளுனா யார் அப்புறம் வெளியில எடுக்கிறது? நம்ம தானே எடுக்கணும். வேற யார் இருக்கிறா அந்த பிள்ளைக்கு? கிறுக்கிய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மல்லிகா நல்ல பிள்ளை தான். என்னமோ தெரியல அதுக்கு. இந்த மாதிரி நடந்த உடனே அதால ஜீரணிக்க முடியாம ஒன்னொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட உட்காந்து எடுத்து பேசணும்னா எல்லாம் சரியா போயிடும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, இந்த கிறுக்கு போய் போலீஸை கூட்டி போறேன், அதை பண்றேன் இதை பண்றேங்கிறேன். சரி சரி, கிறுக்க மாதிரி பேசிட்டு போறேன். அங்கே போய் ஏதாவது யோசிக்காமையே போயிடுவேன். போட்டும் போட்டும். கடவுளே கடவுள். ஏம்மா, என்னம்மா இப்படி பண்ற? கிளம்பி போனா போது வந்தா வருது. நீ சாப்பிடுமா, நீ நல்லா இருந்தா தானம்மா எங்களுக்கு. போடி, இப்பதான் சாப்பிட்ற நிலமையில இருக்க. எங்க சோறு வேணா ஒண்ணு வேணா எடுத்துக்கிட்டு நீ போடு. அம்மா தான் சோறு ஆக்கல. இது எங்க கடையில வாங்கினீங்களா? ஆமா, அப்பா கடையில இப்பதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போச்சு இட்லி. இந்த மணி சாப்பிட்டாதான் நானும் அக்காலும் சாப்பிடுவோம், இல்லைன்னா நாங்க சாப்பிடல. நீ சாப்பிட்றியா என்ன? ஆனாப்லே 2 நாளா சாப்பிடவே இல்லை நீ சாப்பாடு. இப்பதாம்மா ப்ளீஸ்மா சாப்பிடுமா. அக்கா கல்யாணத்தை அப்படி நடத்துவோம் இப்படி நடத்துவோம் ஆஹா ஓஹோன்னு நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கடைசியில பாத்தியா என்ன ஆச்சுன்னு? அக்கா கல்யாணம் நடத்துற மாதிரியா இருக்குது. போச்சேடி, எல்லாம் போச்சேடி. ஒன்னத்துக்கு ஆகாம போச்சேடி. அக்கா கல்யாணம் நடத்த நான் ஒரு பக்கம் கனவு கண்டா எல்லாமே ஒன்னத்துக்கு ஆகாம போச்சேடி. என்னடி பண்றது? இது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. அக்கா காலேஜுக்கு போய் நல்லா படிக்கட்டும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு. படிச்சிச்சுன்னா என்ன உனக்கு வயல் சொத்து? அக்கா நிறைய சம்பாரிச்சு கொடுக்கும், நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். சரியா? அதை யோசிமா நீனு. அதை விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. சாப்பிட்டு முதல்ல இது பண்ண வந்தம்மா. அடி போடி பதா. சாப்பாடு என்ன சாப்பாடு? வேண்டாம்மா, நான் சொல்றத நீ கேட்க போறியா என்ன? எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், என்னை விட்டுரு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். அதே சாப்பாடு என்ன பெரிய சாப்பாடு? நான் இருக்கிற நிலமையில எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியாம நான் வாடுக்கு ஒன்னானதே பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. எடுத்துக்கிட்டு போ பவி, நீ அக்காலும் சாப்பிடுங்க. எடுத்துக்கொண்டு வை. பசிச்சுச்சுன்னா நான் அம்மா சாப்பிட்டுக்கிறேன். பசியும் தெரியல ஒன்றும் தெரியல. மனசுக்குள்ள இல்லாததெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி விடுமா, என்னமா பண்றது? சதையா போயிடும் எல்லாம். ஏன் என்னவா சாப்பிடலையாமா?
அப்பா அம்மா சாப்பிடவே மாட்டேங்குதுப்பா. நானும் எவ்வளோதாப்பா சொல்கிறது. நானும் இருந்து சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாப்பிடுவேனாங்குது. இங்கே பாரு, கொண்டு வந்து வச்சது வச்சபடி அப்படியே இருக்கு. எவ்வளோ நேரம் தான்ப்பா நானும் சொல்லிகிட்டே இருக்குது. ஏன் மல்லிகா சாப்பிட போறியா என்ன அப்ப? ஆ நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு வீடு. நீ பண்ண கதை எல்லாம் தான் இப்போதான் எனக்கு தெரியுது. அண்ணன் போன் அடிச்சாரு. இங்க பாரு, அந்த கிருஷ்ணன் பையன் வேற போலீஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படி இப்படின்ட்டு போயிருக்கானா. இப்போதான் பெரிய என்ன போட அடிச்சு பேசினாரு. இந்த மாதிரி அவன் சொல்றான்டா, மல்லிகாவுக்கு என்ன கிறுக்காடை பிடிச்சிருக்கு, ஏன்டா அப்படிலாம் பண்ணுது. ராத்திரி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு போனியே, என்ன பண்ண நீ? எல்லாம் தெரியாம இல்லை, கொலை பண்ண பார்த்துருக்க. கிறுக்கியா நீனு? கேமரா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதில் எல்லாம் பார்த்துட்டாங்க உன் விஷயம். தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க மல்லிகா, சொல்லிவிட்டேன். ஆயிரம் தான், நீ அதை கொண்டு விட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஏதோ வயசான கிழவி தெரியாதனமா பண்ணிருச்சு. அதுக்கிட்ட எல்லாம் காசு பணம் இல்லாமல் இருக்கு, நகை நட்டு இல்லாமல் இருக்கு. அதுக்கு தக்கன நமக்கு கொடுக்கும்ல. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுல என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து பண்ணுனா. அது இல்லாமல் நீ வாட்டுக்கு நீ என்னடானா ஒரு வேலை பண்ணிக்கிட்டு தெரியுற. ஆனவளாக இருந்தால் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். நான் தான் கிறுக்கியாச்சு. கிறுக்கி மாதிரி எது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்ல பண்ணிட்டு தெரியுறேன். வரட்டுங்க. என்ன இப்போ அவன் போலீஸை கூட்டிகிட்டு வரானா? வரட்டும். இதுக்கெல்லாம் பயப்பட வந்து மல்லிகா கிடையாது. என்ன பண்ணுறது? என் பக்கம் ஏன் பேச மாட்டாவளா? அந்த போலீஸுக்கு தெரியாதா நியாயம் என்னென்ன தர்மம் என்னன்னு? இப்போ போட்டுங்க, இதுக்கெல்லாம் பயப்படுறோம் நான் கிடையாது. அசால்ட்டா சொல்லுவேன். உள்ள போட்டா யாருக்கு மானம் போகும்? தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை எத்த தண்ணி கொண்டுட்டு வந்துட்ட தெரியுமா? ஆஸ்பத்திரி செலவு என்ன, அதெல்லாம் யார் பார்க்குற? பங்கு போட்டு நீ இவ்வளோ குடுறானா எங்கே போகிறது அந்த காசு? பாரு, உள்ள தூக்கி போடுறான்னு வையி. பிள்ளைகளை என்ன பண்ணுறது? அறிவு இல்லாமல் பேசாத. அவன் என்னமோ அந்த மாதிரி பண்ணுவேன் போல. இரு இரு, என்னன்னு பார்ப்போம். போலீஸை கூட்டிகிட்டு வரேன்னு போயிருக்காண்டா. மல்லிகாவை வீட்டில் இருக்க வேணாம், எங்காவது வெளியில் எங்காவது போக சொல்கிறா, அவங்க பாட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன். என்ன கிளம்புறியா அவங்க தங்கச்சி வீட்டுக்குதும்? என்னங்க சொல்றீங்க? கிளம்பணுமா? சொல்றத கேளுடி. நீ பாட்டுக்கு ஒன்னொன்னே பண்ணிட்டு அசால்ட்டா இருக்க. தங்கச்சி வீட்டு கிளம்பு, வேற வழி இல்ல, கிளம்பு. ஆமா, கிளம்புறது பெரிய விஷயம் கிடையாது. என்ன நீங்க? வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் பயப்படுறவ நான் இல்ல. யார் வேணாலும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட நான் விஷயத்த சொல்றேன். மல்லிகா, போலீஸ் எல்லாம் காதுல வாங்க மாட்டாங்க மல்லிகா. ஸ்டேஷனுக்கு வா, ஸ்டேஷனுக்கு வான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிடுவாங்க. அங்க போய் உட்காந்துட்டு இருப்பியா? அறிவு இல்லை உனக்கெல்லாம். அங்கே போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம. நீ கிளம்புனா கிளம்பு, தாமரை வீட்டுக்கு நான் கொண்டு வந்து விடுறேன் வா. என் கிளம்பு, பஸ் ஏற்றி விட்றேன், நீ கிளம்பி போ. ஆமா, சரி வராது. ஏங்க, அவள் என்னங்க நினைப்பா? அவள்கிட்ட நான் இந்த விஷயம் எதையுமே நான் சொல்லலை. நேற்று முதற்கொண்டு போன அடிச்சேன். நான் நல்லா தான் பேசினேன், நல்லா இருக்க மாதிரியே. அவளுக்கு என்ன கல்யாணம் ஆரம்பிக்கிறது கூட அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் கல்யாண விஷயத்த கூட இன்ன வரைக்கும் நான் அவள்கிட்ட பேசவே கிடையாது. இப்போ போய் நான் எதையுமே பேசாமல் எந்த விஷயமும் எதை பற்றியும் நான் பேசவே இல்லை. அதனால நான் அவள் வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்க. அப்புறம் எங்கே போற? உன் தம்பி வீட்டில் கொண்டு வந்து விடுவா? என் தம்பி வீடா? அப்புறம் அவனுக்கு நமக்கு ஏற்கனவே ஆகாது. அவன் நான்லாம் அக்கா, நீலாம் எனக்கு அக்காவும் இல்லைன்ட்டே, நான் அவனுக்கு தம்பி இல்லைன்னு நான் எவ்வளவோ சொல்லியாச்சு. பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்குது. நீ அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு என்னங்க? பயப்பெல்லாம் ஒன்று வேணாம். அவங்கவுங்க வீட்டுக்கு ஒளிஞ்சு போய் ஓடணும்னு அவசியம் இல்லை. இருக்குத்தனமா பேசாதடி. தாமரை கிட்ட நான் பேசிக்கிறேன், விஷயத்தை பூரா நான் எடுத்து சொல்லிக்கிறேன். நீ 5-6 நாளைக்கு தாமரை வீட்டில் போய் இரு. தேவையில்லாத பிரச்சனை. கிளவி நல்லாயி வரட்டும். இதுவே கிளவிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வை, ஆக மொத்தம் அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. அதையும் நான் சொல்லிட்டேன். கிளவிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அவ்வளவுதான். உன்னை ஒரு வழி பண்ணிடுவாவே எங்கள் அண்ணன் தம்பியை. அதனால நான் சொல்கிறத கேளு. மரியாதைக்கு பைய தூக்கிக்கிட்டு தாமரை வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. என்னங்க நீங்க? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்பா, அப்பா அம்மாவை ஒரு வேளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமா? சொல்லுங்க அப்பா, அம்மாவை ஒரு வேளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமாப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பாத்தியா புள்ள எவ்வளோ பயப்படுதுன்னு? இதெல்லாம் தேவையா நமக்கு? சொல்லு. பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப பயந்து அழுதுருங்க. நான் அதுகளை பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு, போய் பைய எடு. என்னங்க சொல்றீங்க? கிளம்பிதான் ஆகணுமா? என்னங்க, நான் பேசிக்கிறேங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. மல்லிகா, ஆளான ஆளே பேச முடியாது மல்லிகா. போலீஸ்லலாம் நான்லாம் பேச முடியுமா? சொல்லு. உன்னை உள்ள தூக்கி போட்டால் காசு செலவாகும், வெளியில் எடுக்க பண்ண அதெல்லாம் நிறைய இருக்கு. அருவிக்கு காதில் விழுகிறதுக்குள்ளே கிளம்பிடு. இல்லைன்னா அருவி அவங்கிட்ட போட்டு விட்டுருவோம். அப்புறம் உன் தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதனால தேவையா? நீ ஒழுங்கு மரியாதை இப்போ கிளம்புறியா? என்ன சொல்கிற நீ? சரிங்க. ஏண்டி ஃபோன் அடிச்சியா? மாமியா நல்லா இருக்காளாமா? உனக்கு இப்போ அதுதான் குறைச்சல். அவ இருக்கிறதுல போவியா அங்கிட்டு? உன் தங்கச்சி நல்லா இருக்காள, நீயே போய் பாரு. உனக்கு என்னப்பா என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ வேணா போய் பாரு. அவ இருக்கிறதுல
மயிலு வீட்டில் தான் இருக்கேன், என்னடா அவன் மட்டாடிக்கு வந்துச்சு இம்பிட்டு கோவப்படுறா, அவளால தான் இம்பிட்டு நடந்தது. பெரியம்மா அவ சும்மா அவங்க அவங்க சொந்தக்காரவங்க வீட்லயா இருக்க முடியலையா அவ பெரியம்மாக்கா யாருக்கோ, அதனால அவ ஊருக்கு கிளம்புறா பெரியம்மா. ஆமா அதுக்கு தான் அவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பசி ஏத்தி விட்டு வாரு ரொம்ப முடியலையா, போய் ஒரு வாட்டி பார்க்கலன்னா கோச்சுக்குவாங்கல்ல. ஆ, மாமியை நெஞ்சுக்கு வயிற்றுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குறா, நீ என்ன பசியத்து விட போறேங்கிற? துமுறு பிடிச்ச பயலே, அவன் இங்கே கிடக்குறதே பெரும்பாடா, இது சொந்தக்கார வீட்டில் யாருக்கு முடியலன்னு ஓடி பார்க்கணுமா அவசியமா? பெரியம்மா அவங்களாம் என்னவா இருந்தாலும் வருவாங்க போவாங்க, நாளை பின்ன அவங்க இவ வந்து பார்க்கல வைக்கலன்னு ஒரு மாதிரி எங்கேயும் பார்த்தா பேசுவாங்க பெரியம்மா, சொல்லி காமிப்பாங்க பெரியம்மா. அதனால அவ போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. என்னமோ அப்பா, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா, என்ன அநியாயம் பண்றீங்க நீங்க. இந்த மல்லிகாட ஒரு வாய் வாய் திறக்கமுல முன்ன மாதிரி இல்லப்பா, இவ ரொம்ப திமிரு பிடிச்சு ஆடுறாதான். ஆமா பெரியத்த, ரொம்ப ஓவர் தான். ஏங்க நான் கிளம்பிட்டேன், போமா? ஏண்டி என்ன நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவள் அங்கே ஆஸ்பத்திரிக்கு சோறு ஈரு கொண்டுட்டு போகலாம், எந்திரிச்சிட்டால என்னன்னு கூட தெரியல. கூட பெரியவனுக்கு போன் போட்டேன், இல்லை பெரியம்மா அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை, எழுந்திருக்கிற மாதிரி தெரியவே இல்லை பெரியம்மா, நான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ வாட்டுக்கு பைய தூக்கிக்கிட்டு வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிற, என்ன நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீலாம்? ஆ, அங்கே எங்க பெரியம்மாவுக்கு முடியல, நான் போய் பார்க்க வேணாமா? அப்புறம் 4 இடத்துல பார்க்குறப்ப என்னை காரி துப்ப மாட்டாங்க. என்னடி உங்களெல்லாம் வளர்த்துச்சு பண்ணுச்சு பார்த்தீங்களா வச்சிங்களான்னு எங்களே கேட்பாங்களே, யாருக்கு பதில் சொல்ல முடியும்? கிளவி எந்திரிக்கும் எந்திரிக்காமையா கிடக்க போகுது, எந்திரிக்கும். நாடு ஆளணும்ல, அதனால எந்திரிக்க தான் செய்யும். அப்பதா எங்க அம்மாவை யாரை பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க, எங்க அம்மா போயிட்டு வரட்டும், வேலை பாருப்பதா. சும்மா பாவம் எங்க அம்மா. எம்மா நீ கிளம்பு. பசி காசு எடுத்துட்டியா? எடுக்கல, 100 10 கொடுங்க போதும். என்னமோ வாங்கிட்டு போறது இல்லையா பழங்கிலம், சும்மாக்க வெறுங்காய் விசிட்டா போவ, ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. போ 500 தான் இருக்கு, எடுத்துட்டு வா. வேணாம் என்னத்த வாங்குறேன், 200 போதும். 500 செலவழிக்க வேணாம், நம்ம இருக்கிற நிலைமையில 500 செலவழிங்க பார்த்தேன். சரிம்மா ஓடி போய் பஸ் ஏத்திட்டு வரேன், இங்கே பிள்ளை இருக்குதுங்க அங்கே இரு. வீட்டை தன்னால போட்டு வந்துட்டப்பா, நான் போறேன். அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதுங்க, அதையும் என் பிள்ளைகளை பார்க்க போகுது. அது அவளுக்கு தங்கச்சி தான் முக்கியம், பார்க்கட்டும், தங்கச்சியே போய் பார்க்கட்டும், என் பிள்ளைகள்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். எம்மா பாவி, அக்காட்ட சொல்லிடு, அக்கா நீ பத்திரமா இருங்க என்ன, நாம போயிட்டு வந்துடுறேன். அவங்க இருந்தா எங்கே போனான்னு தெரியல. சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணு, பத்திரமா பஸ் ஏறி போயிட்டு வாமா. சரியா அம்மா ஏற்றி விட்டு வரேன்.